அதே மாதிரி மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு இங்க மட்டை தேங்காய் கட்டுவாங்க. அது ரொம்ப விசேஷம். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். எதா வேண்டனாலும் இந்த ஆஞ்சநேயர் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அந்த ஆஞ்சநேயர் வந்தேன்னா எனக்கு எல்லாமே நடக்கும். 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுவோங்க இந்த கோயிலுக்கு. அந்த டயத்துக்கு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நிறைய பேர் இங்கே வர்றாங்க, நிறைய பேர் ஒர்ஷிப் பண்ணுறோம். நாங்களாம் இங்கே நல்லதுக்கு நல்ல நாளில் விசேஷ நாட்களில் இங்கே சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிக்குவோம். இங்கே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நல்லா காலையிலே கூட்டமாக இருக்கும், ஈவினிங் கூட்டமாக இருக்கும். குறை இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் குறையை அவர் நிவர்த்தனை பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு மேன்மேல் நல்லபடியாக உங்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பாரு. பேர் ராஜகோபாலன், ஃபுல் நேம் ராஜுன்னு கூப்பிடுவாங்க என்ன. எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் எனக்கு வீடு. எனக்கு இது சுயம்பு ஆஞ்சநேயர், 1000 காலத்து பழமையான ஆஞ்சநேயர். எங்கேயும் விசேஷமாக இந்த ஆஞ்சநேயர் அமையாது. ஏன்னா ஒரே பீடத்தில் பெரிய திருவடி, பின்னாடி கருடாழ்வார் பெரிய திருவடி, சின்ன திருவடி ஆஞ்சநேயர், சங்கு சக்கரம், இந்த மாதிரி எங்கேயுமே அமையாது ஒரே பீடத்தில். மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். எது வேண்டினாலும் ஆஞ்சநேயருக்கு இங்கே நடக்கும். அமாவாசை போது மட்டை தேங்காய் கல்யாணம், குழந்தை பாக்கியம், இதுக்கெல்லாம் வேண்டிட்டு அமாவாசைக்கு தேங்காய் கட்டினா அவ்வளோ விசேஷம். நினைச்ச காரைகள்லாம் கைகூடும். ஆஞ்சநேயர் எல்லா கடவுளும் சக்தி. ஆஞ்சநேயர் ஒரு படி மேலே. நம்மளது சுயம்பு ஆஞ்சநேயர். எது வேண்டினாலும் நடக்கும். இந்த ஆலயத்தினோட பேர் ஸ்ரீ ராம பக்தா ஆஞ்சநேயர். இங்கே கிராம நல சங்கத்தோட சேர்ந்தது. கிராம நல சங்கம் எல்லாரும் சேர்ந்து நல்லா கோவிலை பராமரித்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. எல்லா ட்ரஸ்டிலாம் விசேஷம். கோயில் இப்போ அமாவாசைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிராண்டாக விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி இங்கே பிள்ளையார் கோயில் கட்டியிருக்காங்க, அதுவும் கிராண்டாக நடக்கும். சங்கரகர சதுர்த்தி, செல்லியம்மன் கோயில், பின்னாடி ஈஸ்வரன் கோயில், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஆஞ்சநேயர், சனீஸ்வர பகவான் எல்லாமே இருக்குது. இங்கே மாதிரி ஒரு அமையாது. இந்த குளத்து உள்ள இந்த மாதிரி கோவில்கள்லாம் அமையாது. எல்லா கோயிலும் இங்கே சக்தி. நிர்வாகிகள்லாம் ஒரு நல்ல மாதிரி எல்லாம் நல்லா எடுத்து நிர்வாகிலாம் எல்லா விசேஷ நாட்களில் இந்த கோயிலில் பிரம்மாண்டமாக நடக்கும். பிரதோஷம் கிராண்டாக நடக்கும், சிவராத்திரி கிராண்டாக நடக்கும், வைகுண்ட ஏகாதசி, ஹனுமத் ஜெயந்தி எல்லாமே மிக சிறப்பாக விசேஷமாக நடக்கும். அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நிர்வாகத்திலையும் நிர்வாகி நல்லா எடுத்து செய்வாங்க. நல்லாவே நடக்கும். பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ ரீசெண்டாக செல்லியம்மன் கோயில் 1 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆகி. இங்கே கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை ஆகி, இங்கே ஆஞ்சநேயர் 8 வருஷம் ஆச்சு இங்கே பிரதிஷ்டை ஆகி. அங்கே இருந்தார் ஆஞ்சநேயர் 7 வருஷம் ஆச்சு. இங்கே 7.5 வருஷம் ஆச்சு இங்கே பிரதிஷ்டை ஆகி. ஆஞ்சநேயர் மிக மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். எது வேணினாலும் நடக்கும். அமாவாசைக்கெல்லாம் விசேஷமாக இருக்கும். கௌரி ரொம்ப சக்தியுள்ள ஆஞ்சநேயர். எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் அவங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு ஆஞ்சநேயர். ரொம்ப நாளாக வரேன் நான். இங்கே மாசம் மூல நட்சத்திரத்திலிருந்து ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம், அலங்காரம், தீபாரதைகள், பிரசாத விநியோகம் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு விசேஷமாக கிராண்டாக பூஜைகள்லாம் நடக்கும். அபிஷேகம், அலங்காரம், பிரசாத விநியோகம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த சன்னதி கிழக்கு பார்த்தா மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கார். எங்கேயும் அந்த மாதிரி கிழக்கு பார்த்தா மாதிரி அமையாது ஆஞ்சநேயர். இங்கே கிழக்கு பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கார் ஆஞ்சநேயர். என் பேர் சுகாசினி. நான் நாகப்பட்டினம் மாவட்டம். இங்கே தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் இந்த கோயிலை பார்த்துருக்கேன். நான் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு கோயில் தான் இருக்குன்னு பார்த்தா சுற்றி ஃபுல்லாக எல்லா சிவன், முருகன் எல்லா சாமியும் இருக்குது இந்த ஒரே இடத்துல. இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கு. கல்யாணம், குழந்தை பாக்கியம், வேலைக்கு இதெல்லாம் வேண்டிட்டு அமாவாசைக்கு இங்கே மட்டை தேங்காய் கட்டணும். அமாவாசைக்கு பிரார்த்தனை நிறைவேறிக்கும் ஒரு அமாவாசைக்கு தேங்காய் மாற்றணும். இதில் என்ன விசேஷம் என்னன்னா, மெயினாக மட்டை தேங்காய் கட்டுறதே கல்யாணம் ஆகிறது தான். இங்கே வேண்டின்னு நல்லபடியாக கட்டினா நல்லபடியாக எல்லாமே கைகூடும். ஆஞ்சநேயர் எல்லாமே நடத்தி வைப்பார். அதே மாதிரி சனிக்கிழமையை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விசேஷமாக இருக்கும். வெத்தலை மாலை, வடமாலை இதெல்லாம் சாத்துவோம். விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். இதெல்லாம் விசேஷமாக சிறப்பாக நடக்கக்கூடியது. நம்ம குளத்தை சுற்றி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் அமையிறது ரொம்ப கஷ்டம். 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுவோங்க இந்த கோயிலுக்கு. அந்த டயத்துக்கு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவேன்.
நல்ல விசேஷமான இருக்கும். பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நல்லது நடக்கும். என் பேர் எத்திராஜ். இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு, வாக்கிங் நர்ஸ். தினம் நாங்கள் எல்லாம் வாக்கிங் வருவோம் இந்த பக்கம் ஏரியாவுக்கு. இந்த ஏரியாவுக்கு வாக்கிங் வந்துட்டு ஈவினிங் அநேகமாக 5 to 6, 6:30 இங்கே மீட் பண்ணி உட்காந்து இங்கே பேசிட்டு போவோம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இந்த நடைபாதையில் இருந்தது. அந்த பின்னாடி தெரியுது, அந்த நடைபாதையில் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற பீப்புளெலாம், அது ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது. அப்புறம் அந்த லோக்கலில் இருக்கிற பீப்புளெலாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டினாங்க. இப்போ நிறையா பேர் இங்கே வர்றாங்க, நிறையா பேர் ஒர்ஷிப் பண்ணுறோம். நாங்களாம் இங்கே வந்து நல்ல நாளில் விசேஷ நாட்களில் இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிக்குவோம். இங்கே மூல நட்சத்திரத்து அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். மூல நட்சத்திரம் அன்னைக்கு சாமிக்கு, ஆஞ்சநேயருக்கு நல்லா விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஹனுமன் ஜெயந்தி, அதை சொல்ல வேண்டியதெல்லாம் ஹனுமன் ஜெயந்தியில் பண்ணுவாங்க. இதை தவிர சனிக்கிழமையெல்லாம் நல்லா கூட்டமாக வருவாங்க. பாக்கி சாதாரண நாளில் இப்போ எங்களை மாதிரி டெய்லி வரவங்க வருவாங்க. தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இந்த ஆலயம். தாம்பரத்துலேருந்து நிறைய பஸ்ஸை, ஷேர் ஆட்டோ இருக்குது. ஸ்டாப்பிங் நேம் வந்து முடிச்சூர் ரோடு குளம் ஸ்டாப்பிங். குளத்து உள்ளே சுற்றி ஸ்ரீ ராமபக்தா ஆஞ்சநேயர். இந்த ஆலயமானது சேவை நேரம் காலையில் 7லேருந்து 10:30 மணி வரைக்கும், ஈவினிங் 5:30 to 8:30 சேவை நேரம். கோயில் நேரம் திறந்து இருக்கும், நடை திறந்து இருக்கும். விசேஷ நாட்கள்லாம் 11 o'clock வரைக்கும் இருப்போம். விசேஷ நாட்கள்லாம். என் பேர் ராமதாஸ். இங்கே தான் இருக்கேன், இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் வந்துட்டு இங்கே வாக்கிங் வருவோம். ஆஞ்சநேயரை பார்த்து தான் ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். விநாயகர், அடுத்தது ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் தான் இந்த சிவன் கோயில், இதெல்லாம் பார்த்துட்டு வாக்கிங் பண்ணுவோம். இங்கே நல்லா எல்லா விசேஷ நாள்லையும் இங்கே ரொம்ப இதாக இருக்கும். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நல்லா காலையிலே கூட்டமாக இருக்கும், ஈவினிங் கூட்டமாக இருக்கும். இந்த விசேஷ நாளில் வந்துட்டு இந்த வடமாசாலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கவே முடியாது, பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டு வரும். அது நல்லா எல்லாமே நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆலய கிராம நல சங்கமானது, நிர்வாகியானது எல்லாம் இங்கே நல்லபடியாக நடத்தி ஒவ்வொரு பூஜையும் நல்லபடியாக பண்ணுறாங்க. கோவிலையும் நல்லபடியாக பராமரிக்கிறாங்க. அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம். நாங்கள் வெறும் அம்பு தான், அவர் தான் வில்லி, எல்லாமே அவங்க பண்ணுறது தான். அதே மாதிரி இங்கே சார் வந்து பொறுப்பேற்றின பிறகு, நம்ம ஆஞ்சநேயர் சன்னதி வேணுகோபால் சார் அவர் நேம், பொறுப்பேற்றின பிறகு இங்கே வந்து எல்லா இதுவும் கோவில் நல்லபடியாக சிறப்பாக இது பண்ணியிருக்காரு. கோவிலுக்கு லைட்டெல்லாம் போட்டு சுவாமிக்கு அவ்வளோ ஈடுபாடு. சார் மாதிரி ஒருத்தர் பார்க்கவும் முடியாது. இப்போ இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சக்திவாய்ந்த ஆஞ்சநேயர். நான் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் வருவோம். இங்கே வந்தால் மன திருப்தியோ சந்தோஷமோ எங்களுக்கு கிடைக்கும். இந்த தேங்காய் கட்டுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே இருக்க கோயிலில் இங்கே சுற்றி இருக்க கோயிலும் நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். மன நிம்மதியாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எதை வேண்டனாலும் இந்த ஆஞ்சநேயர் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. என் பேர் பேபி. நான் இந்த இதே ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கேன். இந்த இடத்துல நான் சின்ன போயதுலேருந்து இந்த ஆஞ்சநேயரப்பா அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து அவரை நிலைநிறுத்தி வச்சாங்க. அப்போதுலேருந்து நான் இந்த ஆஞ்சநேயர் வந்தேன்னா எனக்கு வந்து எல்லாமே நடக்கும். அதேமாரி எல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சோமா அது எல்லாமே நடக்கும். எல்லாம் இந்த இடத்துல வந்து வேண்டுதல் வைங்க, எல்லாமே நடக்கும். மட்டை தேங்காய் கட்டுங்க, நல்லபடியாக எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அதேமாரி இந்த இடத்துல எல்லா விசேஷமும் சனிக்கிழமையில நல்லபடியாக செய்வார். என்னுடைய பெயர் வேணுகோபால் ரெட்டியா. கிராம நல சங்கத்தின் சார்பாக நான் பேசுகிறேன். இந்த கோயில் பொறுப்பெடுத்து 1 வருஷம் நான் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கேன். பொறுப்பு கொடுத்த அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயருக்கு நான் சேவை செஞ்சு வரேன். ஏதோ எங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண இனிமேல் வரவங்க பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு எது குறை இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் குறையை அவர் நிவர்த்தனை பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு மேன்மேலும் நல்லபடியாக உங்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பாரு. உங்களுக்கு குறை செல்வ வரும், உங்களுக்கு பணம் பெருகும், உங்களுக்கு எந்த நோய்கள் இல்லாமல் எல்லா குறையும் இல்லாமல் உங்களுக்கு நோய் கொடுப்பார். இதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எது இருந்தாலும் எங்களுக்கு நம்ம கோயில் ஒரு இவர் இருக்காரு, நம்ம ஐயர் இருக்காரு, மிஸ் ராஜகோபாலன் இருக்காரு, அவர் இருப்பார். அவருடைய தகப்பனார் திரு சீனிவாசன், 20 நல்லா நடத்துகிறாங்க. எந்த ஒரு குறையும் இருக்காரு. வந்த சேவார்த்திங்களுக்கு இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இன்முகத்தோடு வரவேற்பாங்க. அதனால தயவுசெய்து எல்லாம் வாங்க, உங்கள் குறையை கேளுங்க, எங்களுக்கு நல்ல எங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.
நன்றி.